மூஞ்சிக்கு மேக்கப் போட்டு கவர் பண்ணுற மாதிரி இந்த ரோகிணி என்ன அழகாக பொய்ய சொல்லி இந்த தடவையும் அந்த மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டாங்க பார்த்தீங்களா. அந்த ரோகிணி சொன்னதை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு விஜயா அவங்க கிட்ட உருகிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி தனி கொடுத்தனம் போகிற மேட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை கேட்ட விஜயா, நீ எதுக்குமே இந்த வீட்டை விட்டு போகணும், நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, நீ இங்கே தான் இருக்கணும், நான் அந்த பூக்காரி என்ன செய்தின்னு கேட்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்கவுங்க ரூமுக்கு போய் பேசிகிட்டு இருக்கும்போது முத்துவும் மீனாவும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்கிறத எதேச்சியாக தண்ணி எடுக்கிறதுக்கு வந்த ரோகிணி கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலுமே எனக்கு அந்த ரோகிணி மேலே இருக்கிற சந்தேகம் கொஞ்சம் கூட போகலை, அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு என் உள்மனசு சொல்லுதுன்னு சொல்லி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட முத்து, எதுவாக இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகணும், ஒரு நாளைக்கு உண்மை, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முத்துவும் மீனாவும் பேசிகிட்டு இருந்த கேட்ட ரோகிணி பதட்டத்தில் அப்படியே ரூம்குள்ளே ஓடிடுறாங்க. உள்ளே போய் மனோஜ் கிட்ட ஒரு ஆக்டிங்கை போடுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னை பற்றியே எல்லாரும் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விடு ரோகிணி, நீ கவலைப்படாத, நம்ம அப்பா ஆகிட்டோம், விடு ரோகிணி நீ கவலைப்படாத, அவெல்லாம் உன் கால் தூசிக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முதலே சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இல்லை மனோஜ், அப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்க, அதுவே டென்ஷனில் இருந்தது, இதையும் சொல்லி உங்கள் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லி தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி விட, எப்படியோ நான் அப்பா ஆகிட்டேங்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோகிணி, என்ன சொல்கிறீங்க, அதுதான் அந்த குழந்தை தங்கவே இல்லையே, அப்புறம் எப்படி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதான் அந்த குழந்தை களைஞ்சிட்டா கூட நம்ம 2 பேருக்கு எந்த குறையும் இல்லை, நமக்கு குழந்தை பிறக்கிற தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு இல்லை, என்ன இருந்தாலும் நான் அப்பா ஆகிட்டேன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு, அப்போ உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, இப்போ ஒரு வேளை அந்த குழந்தை உன் வயிற்றில் இருந்திருந்தா இப்போ எத்தனை மாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு 4-5 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அப்போ இந்த சமயத்தில் நம்ம பேபிக்கு உண்டான பொருளெல்லாம் வாங்கியிருப்போம், அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயே பேபிக்கு தேவையான எல்லா இதுவும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம், ஸ்கூலுக்கு அட்மிஷன்ஸ்க்கு அப்ளிகேஷன் வாங்கியிருப்போம், அந்த சமயத்தில் உனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அப்போ மாங்காயெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கே ஆன எல்லா விஷயங்களையும் அடிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட ரோகிணி மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியும் சேர்ந்து, மனோஜ் நம்மக்கிட்ட இவ்வளோ பாசமாகவே இருக்காருங்கிற ஒரு எண்ணத்துலையும் அவரை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மனோஜ், நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன், உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரோஹிணி விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயா என்ன இருந்தாலும் இந்த மீனா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியில்லை, அந்த பூக்காரிக்கு ரொம்ப தான் கொழுப்பாயிருச்சு, அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையெல்லாம் அவளோட தங்கச்சி தான் இவளுக்கு சொல்லியிருக்கா, அந்த ஹாஸ்பிட்டலில் அவள் வேலை செய்யறதுனால தானே அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத ரோஹிணி, நான் பார்த்துக்கிறேன், அந்த மீனாவோட கொட்டத்தை நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சந்திராவுக்கு கால் பண்ணி, உங்கள் சின்ன பிள்ளையை கூப்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் சம்மந்தின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க கிட்ட ஒரே சண்டை போடுற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிருக்கு நீங்கள் யார், என் மூத்த மருமகளை பற்றி எதுக்கு தாறுமாறாக உங்கள் பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் சின்ன பிள்ளைக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நாங்கள் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. எதுக்கு அவளோட ஹாஸ்பிட்டல் விஷயமா நீ எல்லாம் விசாரிச்சு சொல்கிற, உனக்கு இது தேவையில்லாத விஷயம், எங்கள் குடும்ப விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுறேன்னு சொல்லி ஒரே சத்தம் போட்டு மீனாவோட தங்கச்சி அடிக்கிறதுக்கு கையோங்கிறாங்க. விஜயா பொறுத்து பார்த்துட்டு இருந்த மீனா உடனே ஓடி விஜயோட கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. வீட்டில் இந்த விஷயத்த சொன்னதுனா, எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட கேளுங்க, அதை விட்டுட்டு எங்கள் அம்மாவும் என் தங்கச்சியும் கூப்பிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, நீங்கள் என்ன தைரியத்தில் என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்கிறதுக்கு கையோங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பார்த்து அரண்டு போன விஜயா சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே மனோஜையும் ரோஹிணியுமே கூட பயத்தில் உறைஞ்சி நிற்கிறாங்க. என்ன இது, எதுவாக இருந்தாலும் அமைதியாக பேசுவா, இன்னைக்கு என்ன இவன் இந்த துள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையே பார்க்குறாங்க விஜயா. அந்த பக்கம் ரோஹிணியும் மனோஜுமே பேந்த முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. மீனா விஜயோட கையவே பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்த ரோஹிணி, என்ன இது, இந்த அத்தை இந்த மீனாவை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்னடானா இப்படி நிற்கிறாங்க இவங்களை நம்பி நம்ம இங்கே இருக்கிறதா, இல்லை நம்ம இந்த வீட்டை விட்டு சீக்கிரமாக தனி கொடுத்துன போகிறது தான் நல்லதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்களா, இல்லை ரோஹிணி தனி கொடுத்துன போகிறாங்களான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.